உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நேர்மை, சரியான எடை போடுதல், அதே மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்றது, விளக்கங்கள் கொடுக்கிறது, கெஸ் பண்றது, சிறு வயதிலேயே எதிரியை சரியாக கெஸ் பண்ணி அவருடைய வியூகத்தை அறிந்து கொள்வது, பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என்று ஒரு தன்னிகரற்ற ஒரு தனித்தன்மை உடையவர்கள் தான் துலாம் ராசி சகோதர சகோதரிகள். சரி, உங்களோட கடைசி வரைக்கும் வாழ்க்கையில டிராவல் பண்ணக்கூடிய கணவன் மனைவி எப்படி இருப்பார்கள்? ஆக ஒரே ராசியாக இருந்து விட்டால் துலாம் ராசியும் சுக்கிரன் பிளஸ் சுக்கிரன் இருவருமே நல்ல ஆசைக்காரர்கள். அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையை நன்கு அனுபவிக்கக்கூடியவர்கள், ரசனைவாதிகள், ரசிக்கக்கூடியவர்கள். இருவரும் ஒரே ராசியாக இருந்தால் தவறில்லை. ஒரு சில ராசிகள்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த விருச்சிகம் அடுத்த ராசிக்கு பேசுவேன். 2 பேரும் ஒரே ராசி வேண்டாங்க. ஆனால் இந்த சர ராசி மூமெண்ட்ஸான துலாம் ராசி, நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் 2 பேருமே தராசனுடைய முனை தானே. தராசு முனை ஒரே மாதிரி தானே இருக்கும். அது பிடிக்கும் இல்லையா? போகிறோம், இதை பங்கிட்டு நம்ம 2ஆக டிவைட் பண்ணி கொடுக்கறது. ஒருத்தவங்க அதிகமாகவும் ஒருத்தர் குறைவாகவும் கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல. ஆக இது மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கான்ட்ரவர்சி இருக்கலாம். அது உங்கள் ராசிமானம் கெட்டுவிட்டால். இதுவரை இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாத காலத்தில் ஒரு 15,000 பேர் புதிய வாடிக்கையாளர்கள் வந்திருக்கீங்க. பழைய வீடியோக்கெல்லாம் நான் என்ன பேசியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா புதிய வாடிக்கையாளர்கள் குழப்பமாக இருக்கும். நான் எப்படி உங்களை வழி நடத்திட்டு போகிறேங்கிறத ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லாமல், கோடி கோடியாய் கொட்டும் மழை பணமழைகள் நினையப் போகிறீர்கள்லாம் என்று இல்லாமல், நீங்கள் உங்களை பணமழைகள் நினைவதற்கு தகுதியும் தயார்படுத்துவதும் என்னுடைய வேலையாக மூளையாகவும் இருக்கிறது. ஆக பழைய வீடியோகள்லாம் பாருங்கள். அது வேணுங்கிறவங்க 9842208655 என்னுடைய நம்பருக்கு நான் துலாம் ராசி அல்லது சோ லக்னம் அந்த சென்மி பிளேலிஸ்ட்னாக்கா நான் அடுத்த நிமிஷம் அனுப்பிடுவேன். அதில் ஒரு 40 ஒரு 80 வீடியோ இருக்கும். 80ல் ஒரு 40 கழித்தாலும் ஒரு 40 வீடியோவில் ஒரு தரமான ஒரு விஷயங்கள்லாம் உங்கள் லக்கணத்துக்கு சொல்லியிருப்போம், ராசிக்கும் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்துங்க பயனடையுங்கள். சரிங்களா? ரைட். இப்போ ஒரு விருச்சிக ராசி கல்யாணம் பண்ண எப்படி சார் இருக்கும்? சுக்கிரன் பிளஸ் செவ்வாய். ஸ்திர ராசி விருச்சிகம், ஆழமான ராசி. இந்த உலக வாழ்க்கையை பாங்க நல்ல விதமா அதை நம்ம வாழணும். அதே மாதிரி உழைச்சி சம்பாதிக்கணும், நேர்மையா இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படாமல் போகணும் அப்படிங்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த விருச்சிக ராசி கை கொடுப்பாங்க. கணவனோ மனைவியோ கை கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க மாற்று கருத்துக்கள் 2 பேருக்குள்ளார இல்லை. அது செவ்வாய் தீயா வேலை செய்யும். மேசமா இருந்தா வேகமா வேலை செய்யும், விருச்சிகமா இருந்தா அமைதியா வேலை செய்யும். ஆக வேலை செய்யும். ஆக துலாம் ராசிக்கு வேலை செய்வதை கண்டால் பிடிக்கும். துலாம் ராசிக்கு எப்போதுமே சோம்பேறிகளை கண்டால் பிடிக்காது. எப்பொழுதுமே பரபரப்பாக செயல்படக்கூடியவர்கள், செயல் வீரர்களை பிடிக்கும் துலாம் ராசி, ஆண்களோ பெண்களோ. அப்ப விருச்சிகத்தினுடைய செயல்பாடுகள் உங்களை கவரக்கூடியதாக இருக்கும். இது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ். சரிங்களா? தனுசு ராசி, இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். தனுசு லக்னம், தனுசு ராசிக்கு துலாம் ராசினால லாபம் 11வது ராசி என்று. ஆணோ பெண்ணோ, நீங்கள் துலாம் பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரனுக்கு இந்த வீடு மெயினான வீடு. துலாம் மூலத்திரிகோணம், குருவுக்கு மூலத்திரிகோணம் இந்த தனுசு என்று சொல்வார்கள். அந்த மாதிரி வரும்பொழுது அந்த துலாம் ராசிக்கு அதிபதி குருவாக சுக்கிரனாக இருந்து அசுர குருவாகவும், தனுசு ராசிக்கு தேவ குருவாகவும் இருந்து இருவருமே நல்ல மனிதர்கள். முதல்ல அதை பார்க்கணும். உங்களுக்கு லக்கணம் என்னவோ அதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது பார்க்குறேன். எங்களுக்கு ராசியை கெட்டு போச்சிங்க சார், அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருடைய முயற்சியினால் இன்னொருவர் லாபத்தை அடையக்கூடியதாக இருப்பதால்
துலாமினுடைய ஆடம்பரமான சில செயல்பாடுகள் தனுசுக்கு பிடிக்கிறது இல்லை. அது ஒண்ணுதான். தனுசு கொஞ்சம் இயல்பா எளிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். அதே நேரத்துல பாராட்டுதல், போற்றி பாடுதல் இதெல்லாம் தனுசுக்கு பிடிக்காது. யாரையும் தனுசு பாராட்டியும் போற்றியும் பாடாது. பட் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் அந்த பாராட்டுதலுக்கு ஆசைப்படும். அவங்களை யாராவது போற்றணும், பாராட்டணும். ஏன்னா எங்களுடைய செயல்கள் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் சரியானதாகவும் இருக்கிறது. தராசு முனை போன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனையை எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சரி செய்து கொடுத்திருக்கிறேன், அதுக்காக ஒரு நன்றியாவது சொல்லலாம் இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் துலாம் ராசி, ஆண்களோ பெண்களோ. தனுசு இதெல்லாம் எதிர்பார்க்காது. அதனால 2 பேருக்குள்ளார ஒத்து போகுது. இவரும் அதே மாதிரி எதிர்பார்த்தாருன்னு என்ன ஆகும்? ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல ஒரு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னா கூட தனுசு ராசி டப்புன்னு காசு எடுத்து வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு பிரதிபகாரம் எதையும் எதிர்பார்க்காம போயிடும். துலாம் ராசி என்ன செய்யும்? வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லலை, நான் ஏன் வாங்கி கொடுக்கணும், எதுக்கு வாங்கி கொடுக்கணும், அந்த இடத்துல ஓகே அது அவசிய தேவையான்னு தராசு தூக்கி நிறுத்து பார்த்து அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யாருமே எந்த ஃபீட்பேக்குமே இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து கணவன்கிட்டே மனைவிட்டே சொல்லும், அந்த அளவுக்கு அங்கே எல்லாம் பண்ணேன், பட் நோ ரிட்டர்ன்ஸ். அதுதான் ஆக இவங்க 2 பேருக்குள்ளார இருவருமே ஒரு நல்ல அற்புதமான காம்பினேஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் ராசியும் மகர ராசியும் ஒரு இனம் புரியாத இவங்க 2 பேருக்குள்ளார ஒரு ஈர்ப்பு விதிகள் இருக்கும். துலாமும் மகரமும் கணவனோ மனைவியாகவோ இறந்து விட்டால் ஒரு ஈர்ப்பு விதி இருவரையும் இயக்கி கொண்டிருக்கும். வசிய ராசிகள் என்றும் கூட இதை சொல்லலாம். இவர்கள் சனி சுக்கிரன் நெருங்கிய நட்பு கிரகங்கள். அந்த சனி சுக்கிரனுடைய வீட்டில் துலாம் ராசியில் உச்சம் பெறுவதால் இவருக்கு என்னதான் சில தவறுகள் மகர ராசி செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் துலாம் ராசி அதனை ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து இதை இப்படி செய், இதை அப்படி செய் என்று வழிகாட்டி அவருடன் இணைந்து வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து விடுவார்கள். ஆக துலாம் ராசி ஆணோ பெண்ணோ அந்த மகர ராசியினுடைய அந்த தவறான செயல்கள் அல்லது தவறான புரிதல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூசி தட்டி சரி பண்ணி அதை ஓட விட்டுருவாங்க. பட் இவர்களுக்கு இவரால் காரியமாகும். இவர்களுடைய ஸ்டேட்டஸ் இவர்களால் டெவலப் ஆகும். இவர் யார் தெரியுமா? துலாம் ராசி வல்லவர் நல்லவர் அப்படின்னு எடுத்து சொல்லணும் இல்லையா ஒருத்தர்? ஸ்பீக்கர், இவர் தான் ஸ்பீக்கர். இவருக்கு இவர்னால காரியம் ஆகும். ஆக இவர்கள் கணவன் மனைவியாக இருந்தால் மேட் ஃபார் ஈச் அதர். துலாம் ராசி கும்ப ராசி 2 பேருக்கும் அதிபதி வந்து சனி தான். ஆனால் இந்த மகரத்தை விட அந்த கும்பத்துக்கும் துலாமுக்கும் ஒரு ஈர்ப்பு விதி ஒன்று இருக்கும். அந்த ஈர்ப்புங்கிறது பட் மகரம் அளவுக்கு செயல்பாடுகள் வேகமாக இல்லைனாலும் இது கொஞ்சம் அமைதியாக இருந்து ஒரு வேலையை ஸ்திரத்தன்மையான வேலையை தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்யும். அதனால பர்சன்டேஜில் பார்த்தா மகரத்தை விட அந்த ஈர்ப்பு கும்பத்துக்கு குறைவு என்றாலும் இருவருக்கும் அதிபதிகள் நட்பு பிளானட்டாக இருப்பதால் 2 பேருக்குள்ளார ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள். ஏனென்றால் இவர்களுடைய செயல்பாடுகள் வேகமாக செயல்படுவதை இவர்கள் விரும்புவதில்லை. ஆக இவங்க அதுக்கு ஒரு தனி பேட்டனை போட்டு நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. அடுத்தது மீன ராசி. துலாம் ராசி ஆணோ பெண்ணோ மீன ராசியினுடைய கணவன் அல்லது மனைவி அவர்களுடைய செயல்பாடுகள் இருவரும் தனித்தன்மையுடன் நல்ல பெயரில் வாங்கி நல்ல மனிதர்களாக இருந்தாலும் இருவருக்குள்ளாரையும் ஒரு பொது இடத்தில் உள்ள செயல்கள், பொது இடத்துல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இவர்கள் அதிகம் எதிர்பார்ப்பார்கள். இவர்கள் கடைக்கோடியில் போய் நின்று கொள்வார்கள். மாலைக்கும் மரியாதைக்கும் இவர்கள் எதிர்பார்த்தாலும் அல்லது அந்த இடத்துல உங்களுக்கு அது கிடைச்சே தீரணும்னு சொன்னாலும் இவர் அது எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடியவர். ஏன்? மீன ராசி கடைசி ராசி. அதிகமான புகழ்ச்சியையும்
இதையும் ஒரு பொது இடங்களில் விரும்பாது. மீனம் ராசிக்கு இவங்களுடைய டோட்டலாக இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது எதிர்பார்ப்பு, செயல்பாடு, செயல், அது எல்லாமே இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அது டோட்டலாக இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க சொல்கிற மாதிரியான ஆலோசனைகள் இருக்கு இல்லையா, இவங்க நல்ல ஆலோசகராச்சே, அந்த ஆலோசனையை இவங்க பின்பற்றுறதில்லை. கேட்டால் நோ மேட்ச். ஆக இதில் யாராவது ஒருத்தவங்களோட கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா வெட்டு கொடுப்பார், கெட்டு போவதில்லைன்னு போய்க்கலாம். சரிங்களா? வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்லப்படுதுன்னா, 0 டிகிரி மேசத்தில் துவங்கி 180வது டிகிரி துலாமில் முடியும் பொழுது இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் சரி பாதி நீ பாதி நான் பாதி என்று சொல்றாங்களே, அந்த மாதிரி குற்றங்களையும் எடுத்துக்குவாங்க, சந்தோஷங்களையும் எடுத்துக்குவாங்க, நஷ்டங்களையும் எடுத்துக்குவாங்க, லாபத்தையும் எடுத்துக்குவாங்க. அதனால வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் மேஷத்தினுடைய வேகத்தை அதை குறைக்கக்கூடிய, தணிக்கக்கூடிய, சரியான வழியில் செலுத்தக்கூடிய ஒரே லகான், குதிரை லகான் என்பது துலாம் தான் என்று சொல்லப்படுகிறது. இது எத்தனை பேருக்கு சதவீதங்கள் சரியாக வருகிறது என்றால், என்னுடைய அனுபவத்தில் பலருக்கு ஒத்து போகுது, சிலருக்கு ஒத்து போறதில்லை. ஏன்னா இவங்க நிறைய விவேகத்தை பற்றியே சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது வேகத்தை பற்றியே பேசிகிட்டே இருக்கும். ஏன்னா நான் படித்ததை ஆய்வு செய்யணும். அப்போ பலர் துலாம் ராசி கணவனோ அல்லது மனைவியோ, எங்கேங்க அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டு, கொஞ்சம் இழுத்தா கூட நிற்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு நான் சொன்னேன், இது சரராசி, இதுவும் சரராசி, ரெண்டுமே ஃபாஸ்ட். யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுங்க, அவங்க இவங்களுடைய வேகத்தை அவங்களால் வேகத்தால் அடக்க முடியும்னு சொல்லுவேன். ஆனால் இவர்கள் சுக்கிரனும் செவ்வாயுமாக இருப்பதால் உணர்ச்சி மயமானவர்கள் கணவன் மனைவிகள். ஆக கோபமாக இருக்கட்டும், தாபமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் இருவருக்கும் பிரிவினைகள் என்பது வராது. அதாவது ரிஷப ராசியும் துலாம் ராசியும் இவர்கள் அதிபதி 2 பேருக்குமே ஒண்ணுதான். இவங்க அப்பப்ப நல்ல ஒரு நெருக்கமான ஒரே ஒத்த கருத்துக்கள் இருக்கும். என்னுடைய நிறைய பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கும்போது நிறைய அவங்களுக்கு ஐடியா கொடுக்கும். அப்பப்போ இந்த ரிஷபராசிக்கு சில சோம்பேறித்தனம் வந்துடும், அது இவங்களுக்கு பிடிக்காது. நான் சொன்னப்பவே நீ உஷாரா இருந்தா அதை அடைஞ்சிருக்கலாமேங்கும் போது, இது எருதொரு மாறியல்னா, எருது காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சதுன்னா சாயந்தரம் 6 மணியோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும். பார்க்கும், இந்த நைட்லாம் ஒர்க் பண்ணணும், அதை ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, எருதொரு மாறியல் என்று ஏன் இதை சொன்னார்கள் என்றால், அது 6 மணிக்கு உழவன் தன்னை எழுப்பவில்லை என்றாலும் அவனை எழுப்பி காடுகரைக்கு அழைத்து செல்லும். மாலை சூரியன் அஸ்தமனம் ஆச்சுன்னா வீட்டை நோக்கி நீ வர்றியோ இல்லையோ நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன்னு வந்துடும். அது துலாம் அப்படி இல்லை, அது ஒரு வேலையை முடிக்காமல் உறங்காது. அதனால அடிக்கடி உங்கள் 2 பேருக்குள்ளார இது மாதிரியான கருத்து வேற்றுமைகள் வரலாம், இருந்தாலும் தவறில்லை. யாராவது ஒருவருடன் அனுசரித்து செல்ல வேண்டும். இதுதான் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னா என்ன, ஒரே மண்டலம், வாயு மண்டலம். இருவருமே சுதந்திர பிரியர்கள். ஒருவர் புதன், இன்னொருவர் சுக்கிரன். சுக்கிரன் என்றால் அழகு, புதன் என்றால் அழகுபடுத்துவது. இது போன்று இருக்கக்கூடிய கப்பிள்ஸ், கணவன் மனைவிகள். ஆக ஒரு விஷயங்களை ரசனையுடன் ரசித்து பார்க்கக்கூடியவர்கள். எதையும் பெரிதாக மிகைப்படுத்தி அதனால் அவர்களுக்குள் பிரச்சனைகள் வருவதில்லை. வந்தால் உங்களுடைய லக்னம் ராசிமானம் கேட்டிருக்கலாம். சரி, ராசிமானம் எப்படி கெடும், பழைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. இருந்தாலும் அடுத்தது லக்னம் எப்படி கெடும் பார்ட் 2, ராசி எப்படி கெடும் பார்ட் 2ன்னு ஒன்று போடுறேன். புதிய இப்போதைக்கு வந்தவங்க எல்லாருமே பழைய வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது அதில் இருக்கும் அந்த ராசிலாம், அதெல்லாம் பாருங்க. இந்த காம்பினேஷன் இஸ் வெரி குட், வெரி நைஸ். கடக ராசி, துலாம் ராசி, இவங்க 2 பேர் எப்படிங்க சார்? சந்திரன் கடகம், உணர்ச்சி வசப்படுதல், அழுதல், கோபப்படுதல், உடனே முன்கோபம், செல்போனை போட்டு உடைக்கிறது, இது எல்லாத்தையும் துலாம் ராசி அப்படியே தராசு முனையை வச்சு கரெக்டாக
எதை எப்படி இருக்க வேண்டும், எப்படி செய்தால் லாபம் வரும், மேன்மை வரும் என்று காரியம் 10ஆம் இவங்களை வச்சே காரியம் சாதிக்கக்கூடிய, எப்படி பேசினா காரியம் சாதிக்கணும் துலாம் ராசிக்கு தெரியும். கடகராசியை எப்படி பயன்படுத்திக்கணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கடகராசி துலாம் ராசி, துலாம் ராசியினுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தணும்னா கடகராசி இங்க செயல்படணும். அப்ப கடகத்தை அழகா வர்ணித்து வடிவத்தை கொடுத்து இதை இப்படியெல்லாம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒற்றுமையாக இருப்பார்கள். அடுத்தது சிம்மம். துலாம் ராசியினுடைய கணவனோ மனைவியோ சிம்மத்தினால் அற்புதமான மேன்மையை பெறலாம். ஆனால் அந்த ராசிக்கு அதிபதி இங்க நீசத்தில், இங்க வந்து வீட்டில் நீசம் பெறுவதால் பல நேரங்களில் ஈகோ ப்ராப்ளங்கள் வரும். என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்தது. ஆனால் இவருடைய சிறப்பான ஒரு தைரியத்தையும் நிர்வாகத்தையும் இவர்கள் எப்போதும் பாராட்டுவார்கள். துலாம் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஒரு செயல் நடந்ததுன்னா அவங்க பாராட்டுவாங்க. அந்த பாராட்டுதல் இருந்துகிட்டே இருந்ததுன்னா சூரியனை நாம் வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கும்போது உங்க 2 பேருக்குள்ளார நல்ல நெருக்கங்கள் வரும். ஈகோ வந்துருச்சு அப்படின்னா டோட்டலா நீயா நானான்னு ஆயிடுவாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது கன்னி ராசி. எப்போதுமே துலாம் ராசி ஆண் பெண்ணுக்கு 12வது ராசி ஆகிய கன்னி ராசியினுடைய தொடர்பு, அந்த புதன் அவர்கள் எளிதில் வேலை வாங்கி அவர்கள் செய்யக்கூடிய வேலை துலாம் ராசிக்காரர்களே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க மூளைக்காரர்கள். துலாம் வேலைக்காரர் என்றால் மூளைக்காரர். இந்த மூளைக்காரருடைய மூளையை பயன்படுத்தி வேலைக்காரர்களை இவங்க வேலை வாங்கிடுவாங்க. பட் ராசிக்குள்ளார அது 12வது ராசி 2ஆம் ராசி அதெல்லாம் விட்டுருங்க. பட் ராசிக்கு அதிபதியாக இருவரும் வரும்பொழுது 2 பேருக்குள்ளார ஒரு பாண்டிங் இருக்கும். கண்டிப்பாக இவர்களும் அந்த மூளையை பயன்படுத்தி அற்புதமான முன்னேற்றங்களை பெறுவார்கள். என்ன நேயர்களே, ஒரு ராசியை வைத்துக்கொண்டு எவ்வளவுலாம் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். எனக்கு தெரிந்தவரை சொல்லுகிறேன். பழைய வீடியோக்களையும் பார்த்துவிட்டு இதை பாருங்கள். இன்னும் ஆலயம் மேட்ரிமோனி டிவியில என்ன பேசியிருப்பேன்னா, மேச ராசி மருமகளும் மாமியாரும். மேச ராசிக்கு வரன் எப்படி அமைப்பது, துலாம் ராசியும் மருமகளும் மாமியாரும் 12 ராசிக்காரங்க மாமியாரா இருந்தா அவங்களோட இவங்க எப்படி இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய துலாம் ராசி வரன் எப்படி அமைப்பது. ஆக இப்படியெல்லாம் நிறைய வீடியோக்கள் இருக்கு. உங்களை வாழ்க்கையில என்னை பொறுத்தவரை கற்றதை கற்றபின் கற்பித்து உங்களை ஒரு சிற்பத்தை ஒரு ஒளி கொண்டு செதுக்கி என்னுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு எப்படியாவது உங்கள் வாழ்க்கையில் கிரகங்களை பற்றி நாம் மிகைப்படுத்தவும் வேண்டாம், அது பாதகமாகவும் சொல்ல வேண்டாம். மனிதர்கள் நாம் எவ்வாறு அந்த பாதகத்திலிருந்து விலகி டேக் டைவர்ஷன் மாற்றுப்பாதையை எடுத்துக்கொள்ள வேண்டும். 12 ராசிகள் இருக்கு. 12 ராசியில உங்களுக்கு ஆகாது, சண்டை வந்துருச்சு, அந்த சண்டை வந்து பிரிஞ்சிடுறாங்க. மறுபடியும் 2வது திருமணம் அதே ராசி வந்ததுன்னா வேண்டாங்கிறீங்க. அப்போ ராசி உண்மை தானே? உங்களுக்கு எது மேட்ச் ஆகலை, இல்லை வேண்டாங்க சார், விருச்சிகத்தை தான் கல்யாணம் பண்ணி ஏற்கனவே டைவர்ஸ், அதே விருச்சிகம் இப்போ வேண்டாங்க சார். ஆக இது மாதிரி இந்த ராசிகளில் உண்மை இருக்கிறது என்பதை உணர்ந்த பின் தான் 1700க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கிறேன், பாருங்கள். மேலும் இன்னொரு துலாம் ராசி நிகழ்ச்சியில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.